இன்றைக்கு எடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தேவைப்பட்ட அந்த வார்த்தை தேவ சத்தமா அல்லது மனுஷ சத்தமா? அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்டவர்கள் எப்படி இருந்தாங்க, அதே தேவ சத்தத்தை கேட்டவர்கள் எப்படி ஆனாங்கிற தெளிவான காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு காண்பித்து கொடுக்கும்போது, கடைசியாக முடிக்கும் போது தேவன் நம்மளோடு இருந்தால் என்ன நடக்கும் என்று இந்த ஆராதனை கடைசி முடிவில் தேவன் வெளிப்படுத்துவார். எடுத்தவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1:28 வசனம். ஆதியாகமம் 1:28. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சது? அவரோடு ஆதாமோடு கூட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. ஆதாமோடு கூட தேவன் என்ன செஞ்சிட்டாங்க? இருந்தார். அந்த 28 வாசி மறுபடியும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன செய்யுமா? பழுகி பெருகி, கடைசி லைன்ல சொல்றாரு என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செஞ்சார்களாமா? ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் வார வாரம் ஒரு சபை, நமக்கு ஒரு சபை இருக்கு, நமக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு ஊழியக்காரமா இருக்கிறாங்க, நம்மளும் ஜெப குறிப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தேவன் கொடுக்கும்போது தேவன் என்ன செய்யறாரு? அதை நிராகரிக்கிற தேவன் அல்ல, அதை ஆசீர்வதித்து அதை அப்படியே உங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட சொந்த காரியத்தினால தேவன் நம்ம அநேக நேரத்தில் மறந்துடுறோம். இருதயத்தை தொட்டு நீ சொல்லுங்க, ஆதியில் ஆண்டவரே, நான் தள்ளாடுகிற நேரத்துல, என் உலகால செத்து போகிற நேரத்துல, நான் யாருமே இல்லை, எனக்கு சாவு மாத்திரம் நிச்சயம் சொல்லுகிற நேரத்துல ஒரு அழகான பட்டயம், அது பைபிளை கொண்டு தேவன் உங்களோடு பேசின அந்த நாளில் இருந்த அன்பு இந்த நாளில் உங்கள்கிட்ட இருக்கா? ஆண்டவர் தானே 2 ஜபத்தை போட்ட வேலை முடிஞ்சு, 2 கண்ணீர் விட்ட வேலை முடிஞ்சு, 1 மணி நேரம் முழங்கால் விட்டா வேலை முடிஞ்சு. இப்படி ஆண்டவரை ஏமாத்திட்டு உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. சத்தமரலையில சொல்லுங்க. ஒரு மனுஷன் இயேசுக்குள்ள இருந்தா அது ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும், செத்தவனை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமரலையில சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார் அந்த ஆதாமை பார்த்து, நீ சகலத்தை என்னது பழுகி பெருகி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் அந்த ஏதேன் தோட்டத்துல யாருமே இல்லை. ஏதோ ஆதாமும் ஏவாளை தவிர யாருமே இல்லை. இயேசு ஒருவரே இருக்கிறார். அல்லேலூயா. நல்லது கெட்டது சகலம் இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும், உங்க பக்கத்துல, உங்க வீட்டுல, உங்க தெருவுல, உங்க போன்ல, உங்க கையில எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கும். அல்லேலூயா. அது தேவன் சொல்லுகிறார், இது நல்லது அல்ல. அல்லேலூயா. ஆனா அநேக நேரத்துல ஒரு செவுத்துக்கு அந்த பக்கம் பைபிள் வச்சுட்டு இந்த பக்கம் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா பைபிள் அந்த பைபிள்ல இயேசு இருக்கிற வார்த்தையில இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீ பைபிள அந்த செவுத்துக்குள்ள வச்சுட்டு இந்த செவுத்துக்குள்ள தப்பு பண்ணா அது தேவன் பார்க்க மாட்டார் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை போல முட்டாள், என்ன போல முட்டாள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வார்த்தையா தான் இருந்தார், இன்றைக்கு வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தா அந்த வார்த்தை அப்படியே இருந்திருக்கும். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதன்படி நடக்கணும், இந்த கட்டளைகளை பின்பற்றணும், இதன்படி நடந்தா உங்களுக்கு அடுத்த மேன்மை அடையப்படுவீங்கிறதுக்காக 66 புத்தகம் எழுதப்பட்டது. அல்லேலூயா. சத்தமுறையில சொல்லுங்க. இன்னும் சத்தமுறையில சொல்லுங்க. ஆதாம் சகலத்தையும் தேவன் சொல்ல, நீ ஆண்டுகொள், நீ பெருகு, நீ எல்லாத்தையும், நீ என்ன பேர் வைக்கலையோ, இந்த மைக்கு சாதாரணமா நீ பேருன்னு பேர் வச்சாலும் அது பேருதான். அப்படி ஆண்டவர் கொடுத்த அழகான தோட்டத்துல ஒரு சாதாரண பழத்துக்காண்டி என்னதுங்க, அந்த பழத்திலேயும் ஒரு நாடகம் வேற, சரியான நாடகம். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக சபையில நடக்கிற நாடகம் இந்த மாதிரிதான் நடக்கும். அல்லேலூயா. இயேசு இருக்கும் பொழுது சகலத்தையும் என்ன செய்ய? ஆண்டுகொள், பெருகு, ஆசீர்வதிக்கிறார். அது இயேசு இல்லாத தருணத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. அதே ஆதியாகமம் புத்தகம் 3:9 வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். சத்தம் அலையில சொல்லுங்க. அப்ப அழகான தோட்டத்தை தேவன் கொடுத்து நீ பழகி பெருகின்னு சொல்லி அந்த அழகான சத்தத்தை யாருமே கேட்கல. முதல் கேட்டது யாருங்க? ஆதாம். அந்த ஆதாம் சொல்றான்,
ஆண்டவரே. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என. அதற்கு அவன், நானோ தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். சத்தம் ஒரு சொல்லுங்க. என்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்காம போனீங்களோ, இந்த உலகப்புறமான காரியத்தால உங்கள் இருதயத்தின் நிர்வாணியாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு தேவன் சகலத்தையும் படைச்சாரு, சகலத்தையும் உருவாக்கினாரு. ஏன் தேவனுக்கு அந்த ஆதாமுக்கு ஒரு உணவு ரெடி பண்ணணும்னு அவருக்கு தோணலையா? தோணி இருக்கும். ஆனாலும் தேவன் ஒரு பரீட்சை பார்க்கிறார். அல்லேலூயா. அவ ஒரு யோபு சொன்னார், என் தோலை அழுகி போனாலும் அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அவரை ருசிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட தெய்வீக வாழ்க்கையில தேவன் அநேகம் நீங்க மறுதளிச்சது உண்மை. அல்லேலூயா. தேவனை தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை துடுப்பில்லாத படகு. அது இக்கரையும் வராது, அக்கறையும் வராது, கடலுக்கும் வராது. அது எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் போய்க்க வேண்டியது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த சபையை குறித்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு எச்சரித்து அவர்களை புதுப்பிக்க போகிறார். அல்லேலூயா. எச்சரிப்பு இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் விட மாட்டேனே. தேவன் சொன்னாரு, நான் உன்னை விட மாட்டேன். எங்க வேணா போ, கோயம்பேடு போ, சென்னை போ, கோயம்புத்தூர் போ, ஈரோடு போ, எங்க போனாலும் தேவன் சொன்ன நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அல்லேலூயா. சத்தம் அலையிலே சொல்றேன். நான் வார வாரம் ஆராதிச்சு, வார வாரம் ஜெபிச்சு, வார வாரம் ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வசனத்துல நீங்க என்ன தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு உங்களுக்கு இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? அல்லேலூயா. அந்த நாடகம் பெரிய ஒரு நாடகம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த நாடகத்தை நம்ம வாசிப்போமா? அதே 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார். போதும். அல்லேலூயா. நம்ம ஆளுங்களாம் என்னைக்குமே விவரமான ஆளுங்க. ஒரு சண்டே சர்ச்சா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் கூட்டமா இருக்கட்டும், இங்க இருக்கிற பாதி பேருடைய கணவர் வரல, கேட்டா வேலை ஒர்க்கு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஆதாமை போலதான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்காங்க. அல்லேலூயா. நான் 100% சொல்றேன், ஆதாமை போல நடிக்கிறாங்க, இயேசுகிட்ட நடிக்கிறாங்க. இயேசுகிட்ட நடிக்கிறது மாத்திரம் இல்ல, பாஸ்டர்ஸ் இப்படி நடிக்கிறாங்க. பாஸ்டர் என்ன பண்றது? வேற வழி இல்லாதனால உங்களே அவரு நம்புறாரு. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப இங்க இருக்கிற ஊழியக்காரங்க உள்ளுக்குள்ள எரியும், என்ன பாரு என் மக்களையே தப்பா சொல்றாங்களா அப்படின்னு. அலையிலையா. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. ஆதாம் உடனே கையை வச்சுட்டாரு. நான் இல்ல, நீங்க உருவாக்குனீங்களே ஒரு ஆளு. யாருங்க? ஏவாள். அல்லேலூயா. ஏவாள் சும்மா நினைச்சீங்களா? நான் இல்ல ஆண்டவரே, பிசாசு. அல்லேலூயா. நானும் இல்ல. உடனே ஸ்திரீயானவங்க சும்மா இருப்பாங்களா? ஆண்டவரே நானும் இல்ல, பிசாசு. அல்லேலூயா. நீங்களும் தப்பிச்சிட்டீங்க. அடுத்து யாரு? பிசாசு சொல்லுவாங்க, நானும் இல்ல, நான் சொன்னேன், அவ செஞ்ச மறுபடியும் ரொட்டேஷன் ஆயிட்டு. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயன்படணும். இல்ல தேவன் உங்களை கைவிட்டார்னா பிசாசுக்கு நீங்க பயன்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு பயன்படுத்தப்படுகிறீங்களா இல்ல தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிறீர்களா உங்களுக்கே தெரியாது. ஆனா ஏதோ துடுப்பில்லாத படகு போல ஓடிக்கொண்டிருக்கு. சத்தமா அலையில சொல்லுங்களேன். இன்றைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா? எதுக்கு வந்திருக்கையா? எதுக்கு வந்திருக்கோம்? ஊழியக்காரனோட நீங்க சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? இந்த டைட்டில் எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. இந்த டைட்டிலே விட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஜெபிக்க வந்திருக்கோம். வார வாரம் அதுதான் வரீங்க. வேற ஏதாவது? சரி, நானே சொல்லிடுறேன். எதுக்கு வந்திருக்கேன்னா, என் தேவையை அவர் தேவையை நினைப்பாரு. அல்லேலூயா. என் தேவைய அவர் தேவைன்னு நினைப்பாரு. அல்லேலூயா. சத்தமா அலையில சொல்லுங்க. சிரிச்சுட்டே அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கோபத்துல அலையில சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த நேரத்துல தேவனையே ஒரு செகண்ட், இப்ப நீங்க எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தேவனையே ஒரு யாரா இருக்குமோ அப்படின்னு தேவனையே யோசிக்கிற அளவுக்கு. ஆதாம் சொல்லிட்டா நான் இல்ல ஆண்டவரே,
ஏவாள் சொல்லிட்டா நான் இல்லை ஆண்டவரே, பிசாசு சொல்லிட்டா இல்லை நான் சொன்னேன், அவங்க செஞ்சுட்டாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. 2024, 2025, 2026 அதே பேரு, அதே ஊரு, அதே சர்ச்சு, அதே பைபிள், இதுல மாற்றம் இல்லை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்குதா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. என் நாமத்தில் ஈரோடு பகுதியிலிருந்து ஜோனா வந்து கேட்டா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இருக்கா? இல்ல என் நாமத்தில் ஓஎம்ஆர் பகுதியிலிருந்து பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு இருக்குதா? நீங்க தான் கேட்கணும். அல்லேலூயா. சத்தமா வளையல சொல்லுங்க. எந்த இடத்துலயாவது இயேசு என்னுடைய பிள்ளைகள் இவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு, என்னுடைய விசுவாசிகள் இவங்க, இவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் 66 அத்தியாயத்தை வாசிக்க மட்டும்தான் இவங்களுக்கு வந்து தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காரா? சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உயிர்ப்பித்திருக்கணும். அல்லேலூயா. மறுரூபம் அடைந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? மறுரூபம் அடைஞ்சிருக்கணும். ஆனா நீங்க ஏன் அடையல அப்படின்னா தேவ சத்தத்தை அநேக நேரம் தவிர்த்துட்டு மனுஷ சத்தத்தை மாத்திரம் நீங்க கேட்டு இருந்திருக்கீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நோய் வருது, பேய் வருது, கட்டு வருது, பெள்ளி சூனியம் வருது, பிசாசு வருது, வன்சப்பம் வருது, அநேக தேவையில்லாத காரிய உடம்புல சோர்வுகள்லாம் வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கும் இன்றைக்கும் நீங்க தேவ சத்தத்தை கம்மியா கேட்டு மனுஷ சத்தத்தை அதிகமா கேட்டீங்க. ஆனாலும் நீங்க நிர்மூலமாகாம இருக்கிற காரணம் கேட்டீங்கன்னா என்றைக்கோ இவர்களை போல தேவதாசர் முழங்கால் படிட்டு உங்களுக்காக ஜெபிச்ச மாத்திரம் தான். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஜெபமே இல்லை. ஒவ்வொருத்தரோட வீட்லயுமே ஜெபம் இல்லை. தாவீது சொல்ற அந்தி சந்தி மத்தியான வேலையில தேவனை தொழுகிறார். அதை நம்ம ஜெபிக்காம விட்டா டாக்டர் சொல்லுவாரு சாப்பிட்றதுக்கு முன்னு சாப்பிட்றதுக்கு பின்னு. அப்ப நம்ம திருப்பி ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே நீ இத்தனை மாத்திரை நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன நீ ஜெபிச்சிருந்தா, அல்லது காலையில ஜெபிச்சிருந்தா, அல்லது மதியானம் ஜெபிச்சிருந்தா, அல்லது குடும்ப ஜெபம் வச்சிருந்தா, அல்லது வெள்ளிக்கிழமான ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருந்தா, இதெல்லாம் உனக்கு மாத்திரை வந்து காலையில மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, சாயங்காலம் மாத்திரை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? அல்லேலூயா. சட்டமா வழியில சொல்லுங்க. இந்த ஏரியா பேர் என்னங்க? துரைப்பாக்கத்துல இருக்கிறவங்க சத்தமா வழியில சொல்லுங்க. கர்த்தர் நாம மகிமை. அப்ப ஆதாம் கிட்ட ஆண்டவர் சகலத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட இருந்து ஆதாமியா அவருடைய சத்தத்தை கேட்காம போனதுனால அவன் என்ன ஆயிட்டான்? நிர்வாணி ஆயிட்டான். அல்லேலூயா. என்ன சத்தமா வழியில சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோனா புஸ்தகம் 1-2 வசனம் வாசிங்க. யோனா 1:2. அல்லேலூயா. யோனா 1:2 வசனத்துல நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அல்லேலூயா. தேவ சத்தம் அந்த யோனாவோடு கூட இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் உங்க சபையில என்ன வசனம் வாசிச்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? பைபிளை பார்க்காம இந்த எடை நோட்டு எடுக்காம சொல்லுங்க. யாருக்கா தெரியுமா? அதுக்கு முந்தின வாரம் உங்க தேவதாசன் உங்களுக்கு கொடுத்த வசனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு தெரியும் சொல்லுங்க, அல்லது தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது. அப்ப நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? என் வீட்டுக்கு முன்னாடி நான் கிறிஸ்தவன் அப்படி எழுதி போறதெல்லாம் நீங்க கிறிஸ்துவன் ஆயிட முடியுமா? அல்லது 66 புஸ்தகத்தை நீங்க சுமக்கிறனால நீங்க கிறிஸ்துவர் ஆயிட முடியுமா? அல்லது பூ போட்டு வைக்காம தான் நீங்க கிறிஸ்துவர் ஆயிட முடியுமா? அல்லது சோத்திரனால நீங்க கிறிஸ்துவர் ஆயிட முடியுமா? அதெல்லாம் போலியான வாழ்க்கை. ஆதாமை போல ஏவாளை போல நான் இல்லாண்டவரே இவன் மாத்தி நீங்க ஒவ்வொருத்தரோட காரணம் தான் சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையே காண முடியாது. அல்லேலூயா. இல்ல இந்த பில்டப்புக்காக நோட் எடுத்துட்டு வருவாங்க சில பேர். ஆண்டவர் பாக்குறாரு இல்லையா, பாஸ்டர் பாக்குறாரு, ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க, அவர் அந்த ஊழியக்காரர் என்ன வசனம் கொடுக்குறாரோ, என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை கரெக்டா அப்படியே எழுத்துக்குள்ள இல்லாமல் எழுதிட்டு போய் வீட்டுல இந்த வாரம் போறது அடுத்த வாரம் தான் கிடைக்கும். அடுத்த வாரம் போய் வீட்டில் இருக்கிற சகோதரி பார்த்து போன வாரம் பைபிளை போட்டேன், எங்க போடணும் உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற வாழ்க்கை தான் அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா அலையில சொல்லுங்க. உங்களால ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையே உங்களால நீங்க அதை சரியா அப்சர்வ் பண்ணி உங்களோட மனசுல வச்சுக்க முடியல அப்படின்னா
இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போல பாவிகளுக்காக கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்டு அநேக மனுஷர்கிட்ட கல்லடி வாங்கி சவுக்கடி வாங்கி முள்முடி சுமந்து அநேகத்தை எச்சத்துக்கு அவளை யாரும் தெரியாது. அவ்வளோ கொடுமைப்பட்ட இயேசு உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏன் உங்க வாழ்க்கையில் மேன்மை அடையலைங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியுதா? ஐயா, வசனங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள அது எரியப்படணும். அல்லேலூயா. அது எரிஞ்சா மாத்திரமே நீங்களும் வெளிச்சத்துல நடக்க முடியும், அநேகரை வெளிச்சத்துக்குள்ள நடக்க முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ என்னில் நிலைத்திரு, நான் உங்களை என்ன செய்வேன்? நீ என்னிலே நிலைத்திராவிட்டா நான் எப்படி உங்களை நிலைத்திருக்க முடியும்? அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அல்லது போன வாரம் கொடுத்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஊழியக்காரரையும் மதிக்கிறது இல்லை, தேவனையும் மதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. சத்தமர் வழியிலே சொல்லுங்க. காதுள்ளவன் எத்தனை பேருக்கு காது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். காது இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்க பர்ஃபெக்டா அந்த காது இருக்குன்னு உங்களுக்கு அர்த்தமாக முடியுமா? தேவ சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஆதாமே நான் உன்னை, அவர் வந்து அவரோட சுவாசத்தை ஆதாமை உருவாக்கி ஆதாம்கிட்ட சொல்றாரு, நீ சகலத்தையும் என்ன செய்ய, பழுகி பெருகி சகலத்தையும் உருவாக்கு. ஆதாம் வந்து அந்த ஏவாளோட பேச்சு கேட்டு அந்த பழத்தை முழுசா சாப்பிட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பழத்தை சாப்பிட்ட அடுத்த செகண்ட் அவன் நிர்வாணியா இருக்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு உங்க பக்கம் வந்து சப்போஸ் இயேசு உங்களை தேடாம இருந்து, இயேசு உங்களை கண்டுபிடிக்காம இருந்து, இயேசு உங்களை தொடாம இருந்தா நீங்க இந்த உலகத்துக்கு நிர்வாணியா தெரிஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் மட்டும் இயேசு என்னை தொடலைன்னா நான் இன்னைக்கு எத்தனையோ வந்து குண்டாஸ் வாங்கியிருப்பேன். அவ்வளோ எனக்கு பேக்ரவுண்ட் இருந்தாங்க. இன்னைக்கு இயேசு என்னை சந்திக்கல, இயேசு என்னை தொடலை, இயேசு என்னை பார்க்கலைன்னா நான் இன்னைக்கு அநேக குற்றவாளி ஆயிருப்பேன். இன்னைக்கு மது பிரியனா இருந்திருப்பேன், இன்னைக்கு ஜாதி வரியனா இருந்திருப்பேன், மத வரியனா இருந்திருப்பேன், அவ்வளோ ஒரு கொடூரமான மனுஷனா இருந்திருப்பேன். நான் இயேசு பார்த்த ஒரு காரணத்தினால, தொட்ட ஒரு காரணத்தினால, அவர் என்னை நேசிச்ச ஒரு காரணத்தினால நான் இங்க நிக்கிறேன், நீங்க இங்க நிக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு உங்களை தொட்டாருன்னு? அல்லேலூயா. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தொடரைனா ஒரு மனுஷனுக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் வேணாலும் வரட்டுங்க. இன்றைக்கு ஜோனா, ஈரோடு பகுதியில் ஜோனா நான் மாத்திரம் தான் இருப்பேனா? அந்த கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலையும் 7 சட்டமன்ற தொகுதியிலும் என்ன போல லட்சக்கணக்கான ஜோனா இருப்பாங்க. ஆனா ஸ்பெஷலா ஒரு ஜோனாவை கண்டெடுத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் பாவி. அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனா புஸ்தகம் 1-2 வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய். அப்ப தேவ சத்தம் யோனாவுக்கு அழகா கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சபையில யார் யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்த மாத்திரம் கையை உயர்த்துக்கல. பைபிள் கொண்டு வந்தவர்கள் ஓகே. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள், நான் கிறிஸ்துவன் சொல்றவங்க கையை தூக்கணும். இல்ல எல்லாருமே கிறிஸ்துவர் கையை தூக்குங்க. கிறிஸ்துவன் சொல்றவங்கள கையை தூக்கணும். எல்லாருமே கிறிஸ்துவர். இப்ப எல்லாத்துக்குமே உங்க பைபிள் ஒண்ணு இருக்கும். ஏன் பைபிள் சிலர் கொண்டு வரல? போன்ல இருந்துதான் நீங்க வேற போன்லயே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். பரவாயில்லைங்களா? போன்லயே ஆண்டவர் வந்து போன்லயே எல்லாம் பாட்டு கொடுக்குறது, போன்லயே நான் ஒர்ஷிப் பண்ணிடுவேன், எல்லாமே சகலத்தையும் பண்ணிடுவேன். ஃபோனு மோசம் சொன்ன ஒரு பாட்டு பண்ணாரு. செல்லு ஃபோனு உலகத்தையே கலக்குது, அது பல்லு போன பெருசு எல்லாம் சிரிக்குது, உள்ள போன சகலத்தையே மறைக்குது, அது மெல்ல மெல்ல மனுஷனையே உளிக்குது, கலக்குது, வெளுக்குது. அல்லேலூயா. செல்போன் வந்ததுல இருந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா உத்தமமா சொல்லி யூஸ் பண்ணுவேன். நான் நம்ம அதை யூஸ் பண்றோமா இல்லை அது நம்ம யூஸ் பண்றோமே தெரியாத அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப யோனா தேவனுடைய சத்தம் யோனாவுக்கு அழகா கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப யோனாவின் சத்தத்தை கேட்கும்போது யோனா யாரா இருந்தானா தேவனுடைய பையனா இருந்திருப்பார், குமாரனா இருந்திருப்பார். அல்லேலூயா. தேவ சத்தத்தை யோனா அசட்டை பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்னா, அதே யோனா புஸ்தகம் 1:15 வாசிங்களேன். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். யார் என்ன பண்ணிட்டாங்க? சமுத்திரத்திலே படிங்க. சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது.
அப்பொழுது ஆ. அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து ஆ. கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஆ, யோனாவை ஆ. விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆ. அந்த மீன் வயிற்றிலே ஆ. யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அனைவருடைய ஜெபம் எப்படி தெரியுங்களா இருக்கு? என்னைக்கு கஷ்டம் வருதோ, என்னைக்கு வேதனை வருதோ, என்னைக்கு துன்பம் வருதோ, அன்னைக்கு தான் இயேசுவை விடவே மாட்டோம். வாய்ப்பே இல்லாதவரை நீங்க நான் ஜெபிச்சு என்ன ஆசீர்வதிச்ச மாத்திரம் தான் நம்ம விடுவேன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இயேசுவுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் தான். அல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த ஐஸ் கட்டி எடுத்து வெளியே வச்சா அது என்ன, ஒரு செகண்ட், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அது உருகிடும். அதுதான் உங்களுடைய ஜெபம். இன்றைக்கு ஃப்ரிட்ஜுங்கிற சபைக்கு வரும் பொழுது நல்ல அழகா அந்த ஒரு கிருபையால வல்லமையால நிறைஞ்சு அப்படியே நீங்க வெளியே போனோம்னா உருகிடுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சத்தம் நுழைய வச்சுங்களேன். என்ன குறைஞ்சிருச்சு? என்ன சத்தமா? தேவ சத்தத்தை கேட்குறீங்க. அப்போ பொருள் அண்ணா அதிகமா இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிற அந்த 1-2 வசனத்துல, நீ நினைவே பட்டணத்துக்கு போ. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போற இடத்துல நான் உன்னோடு கூட இருக்கு. அந்த யோனாவுக்கே தெரியல தேவன் என்னோடு கூட வருவார். அல்லேலூயா. இந்த யோனாவுக்கு தெரிஞ்ச கடைதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த யோனாவுக்கு என்ன செய்யலைங்க தெரியல. ஆனா யோனா இயேசுனுடைய சத்தத்தை மறுதலிச்ச அந்த செகண்ட் என்னாச்சுன்னா அவனை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க? கடல்ல போட்டாங்க, சமுத்திரத்துல போட்டேன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மீனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, இவனை 3 நாள் உன்னோட வயிற்றுல வச்சிரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப 3 நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவரு திமிங்கலத்தோட ஜீரண சக்தியை கட்டுப்படுத்தி வச்சுட்டாரு. இல்லைன்னா யோனாவை அப்படியே புரிஞ்சிடும். அல்லேலூயா. இப்போ கஷ்டம் வரும்போது நம்மளை போல என்ன பண்ணிட்டா யோனா? உடனே உள்ள போய் ஜபத்தை போடுறான், அந்நிய பாஷையை போடுறான், ஒரு பாஸ்டிங்கை போடுறான். ஆண்டவரை காலையிலேயே சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, கருணை காட்டுக்கு சாயங்காலம் இவன் லோன்கார் வருவான், கந்துக்கார் வருவான், ஃபைனான்ஸ்கார் வருவான், அது வலிக்குது இது வலிக்குது சகலத்தையும். அப்பதான் நம்ம மீன் வயிற்றுக்குள்ள போன அந்த இமேஜினேஷன் போல ஆண்டவர்கிட்ட ஒரு ஜபத்தை போடுவோம். ஆண்டவரே பார்த்து, யாருப்பா நீயா? எப்போ போன வாரத்தை காணுமே, இங்கப்பா நீயம்மா, இங்கப்பா போன வாரத்தை காணுமே அப்படின்னு ஆண்டவரே கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட யோனாவை போல உள்ள போய் ஆண்டவர்கிட்ட பாஸ்டிங் போட்டுறாங்க, முழங்கால் போடுறதுன்னு, அந்நிய பாஷை பேசுறதுன்னு, சேரை உடைக்கிறதுன்னு, பாயை கிழிக்கிறதுன்னு சகலத்தையும் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் யோனாவுக்கு தெரியல. ஆண்டவர் யோனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யோனா முழுகிறதுக்கு கட்டளை கொடுத்தாரு. ஆனா திமிங்கலத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. என்னன்னா 2 கட்டளை கொடுத்துட்டாரு. இவனை என்ன செஞ்சிடாத, ஆட்டுறாதப்பா. 3 நாள், இப்போ ஒரு நாள் பசியில் நம்ம இருந்தாலும் என்ன ஆகும்? நமக்கு கை காலம் நடிக்கிறோம். 3 நாள் தண்ணிக்குள்ளே இருக்கு. ஒரு வேளை யோனாவை சாப்பிட்டுருமா அப்படின்னு யோனாவுக்கு ஒரு செகண்ட் பயம் இருந்திருக்காங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், மீன் அந்த மீனை பார்த்து, அந்த திமிங்கலத்தை பார்த்து, அந்த மீனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ அவனை சாப்பிடாத, உன் ஜீரண சக்தி மாத்திரம், உன்னோட பசிக்கும் தன்மை மாத்திரம் நான் என்ன செய்யறேன் கட்டுறேன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆகுது. நம்மளை போல உடனே ஃபாஸ்டிங்கை போட்டு அந்நிய பாஷையை போட்டு ஜபம் பண்ணி ஆண்டவரை எப்படியோ ஐஸ் வச்சுட்டோம். ஐஸ் வச்சு ஆண்டவர்கிட்ட விடுவிக்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, மீனை பார்த்து நீ என்ன செய்ய? யோனாவை கரையோரத்துல கக்கீரு. ஒரு வேளை லேட் ஆயிருந்தா திமிங்களை முன்னாடி கேட்கறது போல பின்னாடி கக்கிருக்கணும், சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேளை முன்னாடி கக்காம பின்னாடி கக்கிருந்தா யோனாவோட நிலம் என்ன நினைச்சு பாருங்க. இன்றைக்கு அனைவரோட வாழ்க்கை நெத்தன போக்கான வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. இயேசு நம்மளை எப்படி நேசிச்சாரு, இயேசு எப்படி நம்மளை தெரிந்து கொண்டாரு, இயேசு எந்த இடத்துல இருந்து நம்மளை புரிந்து கொண்டாருங்கிற அந்த வார்த்தையே இல்லாம, அந்த நினைப்பே இல்லாம, அது தேவனுடைய சத்தம், தேவ பயமே இல்லாம இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு போக்குல போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கிறிஸ்துவனோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய மகன். அப்ப நம்ம தான் இயேசு பேரை காப்பாற்றணுமே தவிர அவரை கெடுக்க கூடாது. அல்லேலூயா. இவனங்க இவன் நேற்று தான் அப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் மேன்மை அடையாத காரணம் அநேக நேரத்துல தேவனுடைய சத்தத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அசட்டை பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு மனுஷனை குறித்து பார்த்துட்டு நாம் அடுத்த காரியத்துக்கு கடந்து போவோம். லூக்கா எழுதிய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு சகேயுவோடு இல்லாம இருந்திருந்தார்.
ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த, அதாவது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகையை எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அவர் உலகமே சகையை பார்த்து பாவின்னு சொல்லுச்சு. அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சகையை பார்த்து என்ன சொன்னாங்க? உலகமே என்ன சொல்லுச்சா? இவன் பாவிகளோட பங்கு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருந்திருப்போமா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகிட்ட போய் பிரதர் நான் திருந்திட்டேன், பிரதர் சகோதரி நான் திருந்திட்டேன், முன்னாடி முதல்ல நான் இப்ப இல்ல, நான் இப்ப சரியா இருக்கிறேன் அப்படின்னு போய் ஒரு மனுஷன் சொல்லுங்களேன். மனுஷன் எதுவும் சொல்லுவா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ யாரு, நீ எப்படி இருந்த, நீ எந்த இடத்துல இருந்து வந்த, நீ எப்படியாப்பட்ட ஆளு, நீ எப்படி டைப்பா மூஞ்ச மாத்துவ எல்லாம் சொல்லுவான். ஆனா இயேசு சொல்ற ஒரே வார்த்தை, நான் உன்னை ஏத்துக்கிறேன். அல்லேலூயா, நான் உன்னை ஏத்துக்கிறேன். இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட மனுஷர்களா இருக்கட்டும், யாருமே அப்படியே அழகா எந்த தீங்கும் செய்யாம நல்வழியில வந்தவன்னு கேட்டா கிடையாது. அல்லேலூயா. வந்தவர்கள் எல்லாம் பாவிகளின் வழியில் நடந்து வந்தவர். ஆனா வசனம் சொல்கிறது, அவர் பரியாசக்காரர்களோடு பாவிகளோடு உட்கார்ந்து இருந்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இப்ப வாசிங்க லூக்கா 19:2 வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். எப்படி பார்க்க போது, எப்படி என்று பார்க்க வகை. அப்ப இயேசு அவருக்கு யாருமே தெரியாது. அப்ப தெரிஞ்சதுல இயேசு எப்படிப்பட்டவர்னு கேள்விப்பட்டவர் மாத்திரம்தான். இன்றைக்கு வாரம் நீங்க கேள்விப்படுறீங்க, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததா? சகேயு ஒரு பாவி, ஒரு ஆயக்காரனுக்கு தலைவன், ஒரு சுங்க வசூலிக்கக்கூடியவனுக்கே தலைவன். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் வருகிறார் என்ற, அதாவது வசனம் கேட்கலாம். வசனம் கேட்டா போட்டிருந்தாங்க சொல்லுங்க, வசனம் கேட்டான்னு போட்டிருந்தா, அல்லது ஆராதனை நடத்துறான்னு கேள்விப்பட்டான்னு போட்டிருந்தாங்க. இப்ப இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, சத்தமா நிலையில சொல்லுங்க, இயேசு வருகிறார் என்ற சத்தத்தை மாத்திரம் கேட்டான். இன்றைக்கு அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு அவனோடு கூட நடந்தார், இருந்தார், பார்த்தார். இன்றைக்கு வாரம் ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு அவ்வளோ அழகா நமக்கு தெளிவா சொல்றாரு. நீ இப்படி நட, அப்படி பாரு, அப்படி பண்ணி, இப்படி ஜெபம் பண்ணி, இப்படி நட அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம இயேசுடைய சத்தத்தை கேட்காம கேட்டு நம்ம இன்னும் மேன்மை அடையாத காரணம் என்னன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? சகேயு ஒரு குள்ளமான மனுஷன், ஒரு காட்டத்தீ மரத்துல ஏறலாம். ஆனா அவனுக்கு தேவை, இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில தேவையில்லாத சகைக்கு அன்னைக்கே தேவைப்பட்டது. அது என்ன தெரியுங்களா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேள்விப்பட்டார். சத்தமா அலையில சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. அன்பு சகோதரன் தான் சகோதரி, சகோதரன் தான் சகோதரி. அன்பு சகோதரனே, இன்னும் இந்த ஜெபம் ஒரு 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிடும். தயவு செய்து தூங்க வேண்டாம். சத்தமா அலையில சொல்லுங்க. அப்ப யாராவது பக்கத்துல தூக்கணும்னா உடனே கிள்ளி வச்சிருங்க, உடனே எந்திரிச்சுங்க. அல்லேலூயா. என்ன பண்றீங்க? கிள்ளி வச்சிருங்க, அப்பதான் தூங்க மாட்டாங்க. உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. உடனே இயேசு வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. சகேயு குள்ளமான மனுஷன். அவன் ஆயக்காரனுக்கு தலைவன்ட்ட காசு எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன்கிட்ட இல்லாத காசே கிடையாது. அவன் குள்ளமான மனுஷன், ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவனா இருந்தவன். அவன் காட்டத்தி மரத்துல ஒரு தங்கத்துல ஏறி வச்சு போயிருக்கலாம், அல்லது ஆட்களை கூப்பிட்டு நீ கும்மி அவன் மேல ஏறன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா அவன் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடுங்க. சகைக்கு கிடைச்ச பரிசு அதே 19:9-10 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்ப சகேயு யாருங்க? ஒரு பாவி. சகேயும் ஒரு பாவி, ஆயக்காரனுக்கு தலைவர், பாவியா இருந்த ஒரு மனுஷனை ஆபிரகாம் யாருங்க? விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாமோட ரத்தத்தையும் சகேயோட ரத்தத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கனெக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. என்ன பண்றாருங்க? கனெக்ட் பண்றாரு. அப்ப பாவிகளுடைய ரத்தத்தையும் இயேசுடைய ரத்தத்தையும் கனெக்ட் பண்ண காரணத்தினால இன்னைக்கு நீங்கள் நானும் நிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை அநேகர் அசட்டை பண்ற காரணத்தினாலதான் நம்மளோட வாழ்க்கையில மேன்மை அடைய முடியல. உடனே 30 வயசுல 35 வயசுல சுகரு, பிரஷரு, கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனே சொல்லு, இல்ல பிரதர் நான் ஸ்போர்ட்ஸ் மேன், இல்ல பிரதர் நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போனா உங்களுக்கு கால் வலி வரும், கை வலின்னு டாக்டர் சொன்னாரா?
அப்படிலாம் கிடையாது. ஏன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு. மனுஷ சக்திக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா அது தெய்வ சக்தி. அது மெய்யான தெய்வம் இயேசு மாத்திரம். அந்த தெய்வ சக்தி நினைச்சா 90 வயசுலயும் 100 வயசுலயும் குழந்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த தெய்வ சக்தி நினைச்சா 90 வயசுலயும் குழந்தை பார்க்க முடியும், 100 வயசுலயும் குழந்தை பார்க்க முடியும். அதே தெய்வத்தை நீங்க அசுத்தை பண்ணீங்கன்னா 30 வயசுல சுகர் வரும், பிரஷர் வரும். காரணம் என்னன்னா இயேசுவோட சத்தத்தை கேட்காம மனுஷ சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இயேசுனுடைய சத்தத்தை கேட்ட சகேயு இயேசு என்ன பண்றாரு, அவனை சும்மா விடல. அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, உடனே பிளட்டும் என்ன செய்யறாருங்க, கனெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன வார்த்தை, இயேசுனுடைய கையை நீங்க பிடிச்சீங்கன்னா விட்டுருங்க. இந்த மனுஷன் அடிக்கடி விட்டு பிடிப்பா. ஆனா தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க கையை விட போறேன், இனி நீங்க ஏன் கையை பிடிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். இயேசு எப்பொழுதும் கூடவே இருந்தவங்களை பத்தி வாசிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானியேல் 3:19 வாசனம். தானியேல் 3:19. எரிகிற அக்னி ஜுவாலையிலே போடுவதற்கு அவர் கட்டும்படி தன் கட்டளையிட்டார். சத்தமா வழியில சொல்லுங்க. கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. எவ்வளவு ஆரோக்கியமா வச்ச தெய்வத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமா வச்சிருக்கு. ஒக்கி புயல் பார்த்துட்டோம், கஜா புயலும் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் கொரோனா பார்த்துட்டோம், செகண்ட் கொரோனா பார்த்துட்டோம். தப்பிச்சு வர்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா இயேசு உங்களை கூட்டிட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை சிலருக்கு வாய் மட்டும் தான் செய்யும். அல்லேலூயா. தேவன் சொல்லுவாரு அப்படின்னா அவங்க நிலம் என்ன இருக்கு. சத்தமாக சொல்லுங்க. அவர் நல்லவராக இருக்கிறார். அப்ப அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு, 3 பேரை என்ன செய்யறாருங்க, ஒரு டைம் இல்ல எப்பயும் யூஸ் பண்ற, எப்பயும் அந்த நெருப்பை வந்து அதிகப்படுத்துறதை பார்த்து எத்தனை மடங்கு அதிகப்படுத்துறாரு, 7 மடங்கா அதிகப்படுத்துறாரு. அப்பயும் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து என்ன செய்யல, இயேசுவை மறுதலிக்கல. அப்ப அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுங்களா, இயேசுடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அப்ப அதே அதிகாரத்துல 24, 25, 26 வாசிங்க, சீக்கிரம் முடிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவிலே உலாவுகிறதை கண்டு. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இயேசுவோடு இயேசு சத்தத்தை கேட்டவங்க, இயேசு சத்தத்தையே மறுதலிச்சவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இயேசு எங்க கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார்னு இந்த 3 பேர் நினைச்சது போல இன்றைக்கு இந்த நேரத்திலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் என்ன துன்பப்படுத்தினாலும் சரி, அவர் என்ன நஷ்டப்படுத்தினாலும் சரி, என் ஆஸ்தியே போனாலும் சரி, அவர் மேல மாத்திரம் நான் பற்றுதலா இருப்பேன் விசுவாசம். அப்படி பற்றுதலா இருப்பேன் விசுவாசிச்ச அநேகருக்கு தேவன் சொல்லுகிறார், நான் 3 பேரோடு நிற்கவில்லை, 4ஆவதா ஒருத்தரை பார்க்கிறாரு. அவர் முகம் சூரியனை போல, இதுவரை கண்டிடாத ஒரு ரூபம், இதுவரை கேட்டிடாத ஒரு சத்தமாக இருந்தது. அந்த 4ஆவது மனுஷன் நீங்களும் நான் ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லவர் மாத்திரமே. அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எழுந்து நின்று முக்கியமான காரியத்தை கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனம். நான் இந்த வசனத்தை எடுத்து இங்க வந்து நான் யோசிச்சுட்டு ஆண்டவரே எப்படி கேட்கும் பொழுது ஆல்ரெடி இந்த சபையினுடைய ஊழியக்காரர் அந்த வார்த்தையை பேசிட்டார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மறுபடியும் வருதுன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. ஜட்ஜி வந்து சொல்லுவாரு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்ப அமைதியா இரு. நம்மளா என்ன புரிஞ்சு போடுது, அமைதியா இரு, முடிக்க போறேன், பிக்ஸ் ஆகும் போது, ஃபைனல் ஆகும் போது எல்லாம் முடிய போகுது. அப்போ ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் உங்க காதுல கேட்குதுன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிகள் 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டிலே சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. இன்னும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நீங்க பொய்யராக்காதீங்க. இயேசுவை நீங்க பொய்யராக்காதீங்க. ஒரு நாடகம் வேண்டாம். இயேசுக்குள்ள நம்ம இருப்போம். இயேசு உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு சத்தத்தை கேட்டவங்க மாத்திரம் சீக்கிரம் எழுந்துருங்க. பக்கத்துல கையை பிடிச்சி அவங்களை எழுப்பி விடுங்க பாப்போம். எந்திரிக்க முடியலன்னா நண்பு சகோதரி எழும்புங்கன்னு சொல்லுங்களேன். நான் இங்க லேட்டுன்னா அவர் அங்க லேட்டுன்றாரு. இன்றைக்கு மனுஷ சத்தத்தை விட்டு யார் சத்தத்தை கேட்கணுங்க? தேவனுடைய சத்தத்தை ஒரு 1/4 மணி நேரம் கேட்போமா? அரை மணி நேரம், 1 மணி நேரம், பரலோகம் போற வரைக்கும் நான் கேட்பேன். அல்லேலூயா. ரொம்ப அழகான தேவனாக இருக்கிறார். ஒரு தானியல், அந்த தானியல் புஸ்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிரமிப்பு உண்டாக்கத்தக்கதாக ஒரு 4வது ஒரு மனுஷன், அவர் முகம் சூரியனை போல, அந்த அக்கினியில போட்டாலும் அவர்கள் ஒரு சேதமும் இல்லாதபடி. அல்லேலூயா. சத்தமுறையில சொல்லுங்களா. இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா, நிச்சயமா நமக்குள்ள என்ன ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, அந்த எக்கால சத்தம் ஊதப்படும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், கையை இருதயத்துல வச்சு சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிறவர் அந்த பெரியவரை நீங்க கை எடுத்துங்க. அந்த பெரியவரை நீங்க நேசிக்கிறீங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு கட்டை வச்சிருக்கோம், அது முடிவுக்கு வந்துருச்சு. அந்த கட்டையை எடுத்துட்டு அடுப்பு அணைக்க போறோமா, அல்லது மறுபடியும் ஒரு அனல் உண்டாக்க ஒரு கட்டையை வைக்கணுமா? ஒரு சாப்பாடு செய்யணும்னா திருப்பி ஒரு அனல் உண்டாக்க ஒரு கையில ஒரு கட்டை வச்சுதான் ஆகணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தூதன்கிற ஒரு கட்டை உங்களோட வாழ்க்கையில வைக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு தூதன் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்குள்ளே ஒரு கிரியை செய்யணும். அல்லேலூயா. பக்கத்துல யாரையுமே நீங்க பார்க்காதீங்க. பக்கத்துல யாரையுமே நீங்க பார்க்காதீங்க. யாருக்கிட்ட நீங்க பேசாதீங்க. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட பேசுறேன் ஆண்டவரே. அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கும் அவருக்கும் ஒரே கான்டாக்ட். என் போன்ல ஒரு 3000 கான்டாக்ட் இருக்கு. 2999 கான்டாக்ட் போனா போயிட்டு போகுது. அந்த ஒரு கான்டாக்ட் மாத்திரம் நிலைச்சிருக்கு. அல்லேலூயா. கையை 2 கை உயர்த்துங்கள. அழகா இருக்குல்ல? கை இறக்கிக்குங்க. எவ்வளவு அழகா இருக்கு. அந்த அழகான கையை கொண்டோம், உங்க அழகான முகத்தை கொண்டோம், அழகான இருதயத்தை கொண்டோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என் ஆத்துமாவை புதுப்பிங்க ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்தப்படுத்துறது மாத்திரம் பத்தாது, என் ஆத்துமாவை வேற மாதிரி வேற புதுசா எனக்கு வேணும். இப்ப எத்தனை பேர் என்னை கேட்க முடியும், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. 85:5 சொன்னது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் காணப்படும். தட்டினவங்களுக்கும் ஊதுனவங்களுக்கும் வெற்றி நிச்சயம். அந்த எல்லாத்துக்கிட்டும் எக்காலம் இருந்துச்சு. அந்த எக்காலம் ஊதும் பொழுது எல்லாருமே ஊதுனாங்க. எல்லாரும் ஊதும் பொழுது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விடுதலை உண்டாச்சு. ஆனா கூட்டம் குறைவு, உங்களோட பிரச்சனைகள் குறைவு, உங்க வேதனை குறைவு. நீங்க யார நினைச்சு இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்களா? நான் எழுதி கொடுக்கிறேன், 2026 ஞானஸ்தானம் எடுக்க கத்த உதவி செய்வேன். நான் எழுதி கொடுக்கிறேன். இன்றைக்கு உலகத்துல எத்தனை நாட்கள் வேணா கடந்து போகலாம். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, புதிய போர் அடிக்கிற கருவியாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு சொல்கிறார், என் எலும்புகள் என் தோள்களும் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்கள் மூட கொஞ்ச தோல் மாத்திரம் என்னதுங்க இருக்கிறது. ஆனால்
சொல்றாரு, அடுத்த வசனத்தை சொல்றாரு, என் தோல் முதல்கள் அழுகின பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை என்ன செய்வாங்க பாடுவோம். யோபுக்கு வந்த பாடல 1% கூட உங்களுக்கு வரல, ஆனாலும் கூட தேவனுடைய சத்தத்தை அநேக நேரம் நம்ம மறுதளிச்சுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நம்புறேன் அன்பு சகோதரனே சகோதரி, என் தாயினை தகப்பனை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இன்னைக்கு அந்த காரியத்தை விட்டு கொடுத்து அதை மறுதளிச்சது வேணான்னு சொல்லும் பொழுது, இந்த 2026 நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணீங்களோ, நீங்க யாருக்காக வேண்டுதலை செஞ்சீங்களோ, நீங்க எந்த காரியத்துக்காக வேண்டுனீங்களோ அந்த காரியத்தை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம்ல, இன்றைக்கு ஒரு இமேஜினேஷன்ல இருக்கும். அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத் அந்த அக்னி சுவாலைகளை கடந்து போறாரு. அதே போலதான் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த அக்னி சுவாலைக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்க. ஆனா ஒண்ணு, அன்றைக்கு 4 பேரா வந்தாங்க, இன்றைக்கும் அதே ஒருவர் உங்களோடு கூட வருவார். எல்லாருமே கண்ணை மூடி யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட வரமாட்டாங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மறுவாழ்வு தர மாட்டாங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு உயிர்ப்பிக்க மாட்டாங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து வர மாட்டாங்க. போட்டவனும் வரல, போட சொன்னவனும் வரல, ஆனா 4வது ஒரு தேவன் வந்திருக்கிறார். அவரோட இருந்துச்சு. அவர் நம்ம ராஜாவுக்கே ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியம். யார் அந்த 4வது மனுஷன்? யார் நீங்க ஆராதிக்கிற தேவன்? யார் நீங்க பிரசங்கம் பண்ணுகிற தேவன்? யார் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறீங்களோ அவர் யார்? அவர் யாருன்னு உங்களுக்குள்ளேயே இருக்கிற சத்தம். அந்த வழியறிய இந்த மருத்துவனுடைய அந்த குருடனை ஆண்டவரை பார்த்து வழியில நடக்கும் பொழுது, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். ஆனா பக்கத்துல இருந்தவனை சும்மா இரு, ஆனா விடல. மறுபடியும் இன்னும் உரக்க சத்தமா, இன்னும் அதிக சத்தமா கூப்பிட்டதுக்கு அந்த தெய்வம் என்ன சொல்ல தெரியுங்களா? நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பிச்சைக்காரனை பார்த்து, இந்த குருடனை பார்த்து தேவன் சொல்ல, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு புது வாழ்வை தாங்க ஆண்டவர். நான் கண்ணீர் மாத்திரம் கண்ட நாட்களுக்கு பதிலா எனக்கு இரட்டத்தலையான நன்மையை தாங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாருமே அந்த தெய்வீக பிரசன்னத்துல வா 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 ரீ மா 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 ஷந்தரா ரீ கபலரபா ஷானரரரபா. ஒரு ஸ்பெஷல் அனைட்டிங் பவர் சபை முழுவதும் நான் சொல்றேன். யாரு விட்டு கொடுக்குறாங்களோ, யாரு அந்த நேரத்துல தேவைகளை சந்திக்கிறாங்களோ, தேவனுடைய தேவைகளை சந்திக்கிறாங்களோ, யார் விட்டு கொடுக்கிறாங்களோ, யார் தேவனுக்காக மனப்பூர்வமா ஆராதிக்கிறாங்களோ, அன்பு சகோதரனே சகோதரிய, நான் இன்னைக்கு சொல்றேன், எந்த இடத்துலயும் சொல்லுவேன், நான் இந்த இடத்துல இருந்து நான் ஒரு தைரியமா என் காலை தூக்கி சொல்லுவேன், தேவன் இந்த இடத்துல எனக்கு கழுத்து அறுத்துக்கணும் சொன்ன கூட நான் அறுத்துக்குவேன். அவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டு கொடுங்க, விட்டு விட வேண்டியதை விட்டுருங்க. அவர் இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அது சாதாரணமா இல்ல, போரடிக்கும் கூர்மையான கருவியா. அது உங்களுக்கு மாத்திர புரோஜனம் அல்ல, இன்னும் அநேகருக்கு புரோஜனமான ஒரு கருவியா மாற்ற போறாரு. ஒரு தெய்வீக அசைவாடல்ல கண்ணை மாத்திரம் யாருமே நீங்க திறக்கவே கூடாது. அந்த தெய்வீக கரம் உங்க மேல படும். அந்த தெய்வீக கரம் உங்க மேல படும். அந்த தெய்வீக கரம் நான் நம்புற செத்தவனை போல ஒரு புது சிருஷ்டி ஆகணும். முதல்ல அவன் சாகணும். பழையவளையெல்லாம் பழசெல்லாம் அழியணும். புதுசா ஒரு அனைத்தின் பவர். The name of Jesus. அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது ஒண்ணுமே அவர் பெருசா ஒண்ணு கேட்டார். கொஞ்சம் தண்ணி தான் கேட்டார். அவர் கொஞ்சம் தண்ணி கேட்டாரு. அவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். நீ தாகமா எங்கிட்ட வா. அவர் தண்ணி கேட்ட கடைசி நேரத்தில் அவர் எதுவும் கேட்கல. நீ அழுகாத, தண்ணி வேணும்னு கேட்டார். அவர் தண்ணி வேணும்னு கேட்டார். கொஞ்சம்
நான் அந்த தெய்வம் சொல்றேன். அவன் மேல ஒரு வஸ்திரம் இருந்ததுங்க. அந்த வஸ்திரம் இப்ப உங்க மேல விழும். உங்க மேல விழும் பொழுது இதுவரை காணாத அபிஷேகம். அந்த தெய்வீக கரை இப்ப உங்க மேல, அந்த தெய்வீக கரை உங்க மேல கையை தட்டி இப்ப உனக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத கிரியையும் இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக. நீ வா, இன்னைக்கு வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டவன்னு சொன்னது. நீ மாமா சந்தரா ஆவியானவருக்கு ஸ்பெஷல் அவர்களை அனைச்சிகள் நடத்தப்படும். தெய்வீக சத்தம், மனுஷ சத்தம் அல்ல. அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த யோனாவோட அந்த சகேலியோட இருந்த அந்த சத்தம் இன்னைக்கு உங்கள் காதுல கேட்க போது யாரையும் பார்க்காதீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையில சாட்சியா நிக்க போறீங்க. இந்த சபையில சாட்சியா நிக்க போறீங்க. இந்த சபையில சாட்சியா நிக்க போறீங்க. எல்லா டாக்டரோட சர்டிபிகேட், இந்த டாக்டரோட சர்டிபிகேட் ஃபெயிலா போகட்டும். இன்னைக்கு ரிசல்ட் எடுத்து பாருங்க. அந்த ரிசல்ட் உங்களையும் என்னையும் ஆராதிக்கிற தேவன் கொடுக்கிற ரிசல்ட்டா இருக்கும். ஒரு புதிய அந்நிய பாஷை வாய்களை விரிவா திறக்கும் பொழுது ஒரு புதிய அந்நிய பாஷை, அது தேவனோடு புறப்படுகிற வார்த்தை, தேவனோடு பேசுகிற வார்த்தை, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த கணக்கை உருவாக்கக்கூடியது, அதை உறுதிப்படுத்தக்கூடியது. கையை தட்டி name of Jesus. அவர் தொட்ட விரும்புகிறாரு. அது நானா இருக்குமா அல்லது நானா இருக்குமா? நீங்களே கேளுங்க. ஆண்டவரே நீங்க என்ன தொடுங்க, ஆண்டவரே நீங்க என்ன தொடுங்க. இயேசு ஒருவரை தொட்டா அவன் சகலத்தையும் கோலவனாய் இருப்பான். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். அனல் மூட்டி எக்கால சத்தத்தை ஊதும் பொழுது எல்லா கட்டுகளும், எல்லா அந்தகார பிசாசுடைய ஆட்டங்களும், எல்லா வன்சர்ப்பத்துடைய ஆட்டங்களும், எல்லா பில்லி சூனிய கட்டுகளும், எல்லா மந்திர தந்திரங்களும் இயேசு நாமத்தில் ரீமா சந்தரா ரிகபா ராலரபா ஷாதனரரபா. இல்ல இல்ல, விட்டுக்கொடு. இன்னும் கொஞ்சம் ரீமா மாமா சந்தரா ரிகபா ராலரபா ஷாதனரரபா. தொட விரும்புகிறார். இப்போ இந்த சபை முழுவதும் ஒரு அக்கினி இறங்குது. ஒரு தூதன் இறங்குறான் உங்க வீட்டுல. இனி நீ எழுப்ப முடியாதுன்னு நினைச்ச இடத்துல ஒரு தூதன் இறங்குறான். எல்லா கையை தட்டி அந்நிய வாசில சந்தரா விகமரரபா ஷாதனரரபா. இப்போ உடையுது. இப்போ ஒரு அக்கினி ஜுவாலை ஒரு அக்கினி ஜுவாலை இப்ப உனக்கு எதிராக எழுப்புகிற எல்லா மனுஷீக சக்திகளும், எல்லா அந்தகார பிசாசுடைய ஆட்டங்களும், மண் சர்ப்பத்தின் நாட்டங்களும், பில்லி சூனிய கட்டுகள் இதோ இயேசுவின் நாமத்தில் முன்னேற்ற எழுதவே முடியாது. இனி இந்த கல்லு புரட்டவே முடியாது நினைச்ச பொழுது ஒரு மின்னலை போல ஒரு தூதன் இறங்குறாரு. வாங்கிக்கோ. கையை தட்டி
இந்த ஒரு ஸ்பெஷல் அனலைட்டிக் பவர் in the name of Jesus. இப்பொழுது இந்த சபை முழுவதும் அக்கினியே எரியட்டும். சந்தரதி கபாலரபா ஷரனரபா. ஒரு அக்கினி எரியுது. பிசாசு ஒரு விடுதலை, பிசாசுக்கு ஒரு விடுதலை. கட்டு உடைய போகுது. உன்னை தொடர்ந்து வந்த நீ ஜெபிக்க கூடாதபடிக்கு நீ முடங்கி கிடக்கிற ஒரு அனுபவத்துல தனிமையில இருக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறார். எல்லா பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்துல வாரியட்ட. Name of Jesus. Name of Jesus. Name of Jesus. பயப்படாத. மனோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. நீ பயப்படாத. நீ யாரை கொண்டு பயப்படாத. மனுஷ சக்தி அல்ல, தேவ சக்தி சொல்கிற வார்த்தை. நீ பயப்படாத. நான் சொல்லும் காரியம் பயங்கரமா இருக்கு. நீ தலை குனிஞ்சு நிக்கிறேல, நீ வெட்கப்பட்டு நிக்கிறேல, நீ வேதனைப்பட்டு நிக்கிறேல, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஆண்டவரே நீ நினைக்கிறீங்களா? சொல்லுங்க என் மகளே, நீ அழுகாத. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பின்னாடி லைன்ல இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்பெஷலா ஆண்டவர் பின்னாடி இருக்க 4 சேர் அப்படியே முன்னாடி வாங்க. பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. எல்லாரும் மீதி இருக்கிறவங்க கண்ணை மாத்திரம் மூடுங்க. பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி, ரொம்ப பின்னாடி, கொஞ்சம் பின்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. எல்லா கண்களும் மூடுங்க. எல்லா கண்களும் மூடு. ஈபாபா சக்கரா. புதிதாக ஒரு அனுபவம் ஆண்டது. நாங்கள் இன்னும் பழசுலேயே இருக்கிற அனுபவம், புதிதாக ஒரு அனுபவத்தில் நாங்கள் காணப்படணும். எக்காலசத்தை ஊதும் பொழுது கர்த்தருடைய பட்டயம், கீழோடைய பட்டயம் சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தெய்வீக அசைவாடல் உண்டாகும். ஒரு தெய்வீக அசைவாடல். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அப்படி சொன்ன உடனே அது தெரிச்சு ஓடினாங்க. உங்களிடம் எல்லாத்தையும் விட்டு ஓடினாங்க. அவன் உங்களை காட்டின வல்லவனாய் இருந்த பொழுது கூட கிதியோன் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் இப்ப ஓடப்படணும். இப்ப நீங்க ஊதப்படணும். இப்ப ஊதும் பொழுது 2 நிமிஷம் இப்ப எல்லா சகல காரியமும் எல்லா கண்களை மூடி வானத்துக்கு நேராக உங்க கரத்தை வீச்சு. எல்லாரும் யாரையும் பார்க்க கூடாது. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச், ஒரு ஸ்பெஷல் மைக், ஒரு அளவு கடந்த ஒரு சத்தத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தை இப்ப நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. பாவியான சகேயோட ரத்தத்தையும் பரிசுத்தமான ஆபிரகாமுடைய ரத்தத்தையும் தேவன் கனெக்ட் பண்ணது போல உங்க ரத்தத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் கனெக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க ஆயத்தம். எல்லா கண்களுடைய வானத்துக்கு யாரையும் பார்க்க. இப்ப அந்த அரசாணிகிற தேவன்
உங்க தலைக்கு மேல இருக்கிறார். அவருக்கு சொல்லுங்க, அப்பா எல்லாரும் வாயில இருக்குங்க, அப்பா என்ன ஒரு விஷயம் மன்னிக்கல, ஒரு விஷயம் மன்னிக்க அல்ல. அவங்க இறுக்கமான இருக்குது அந்த இருதயத்தில் இருக்கிறப்பா ஒரே ஒரு விஷயம் மன்னிக்க. உலகம் ஒதுக்குச்சு, என் சொந்த பந்தெல்லாம் ஒதுக்குச்சு, என் கணவனே என்ன ஒதுக்குனான், என் மனைவி என்ன ஒதுக்குறான், என் பெற்றோர் என்ன ஒதுக்குறாங்க. ஒதுக்குனவங்க மத்தியில மறுபடியும் நான் விழுந்துருவேன், மறுபடியும் எனக்கு காயமாயிரும், மறுபடியும் நான் பின்னோக்கி போயிடுவேன்னு சொல்லி என்னை உங்க தோல் மேல தூக்கி வச்சிருக்கீங்க, தோல் மேல தூக்கி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க என்ன மன்னிக்கப்பா, என்ன ஒரு விஷயம் மன்னிக்கிட்டாரு. அப்பா கேள்வி அவர் அந்த பிச்சைக்காரங்க சொன்னாரு, அவன் இன்னும் ஒருக்க சத்தம் விட்டு கூப்பிட்ட காரணத்தினால அவரே சொன்னார், நான் உனக்கு என்ன செய்யணும் மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு செய்யறேன். அது இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துல கேளுங்க. இந்த உலகத்துக்கு சுதந்திரமான நாள், என் அப்பா என்ன இன்னைக்கு பேச போற நாள், என் அப்பா கிட்ட நான் சுதந்திரமா போக போற நாள், என் அப்பா என்கிட்ட மறுபடியும் சேர்த்துக்கு போற நாள். ஒரு ஆடு தொலைஞ்சது நீங்க விடலையே, என்ன வேண்டாம் இயேசு வேண்டாம்னு சொன்னப்ப என்ன நீங்க விடலையே, உங்களை மறுதளிச்சப்ப நீங்க விடலையே, மறுபடியும் 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 என்ன பிடிச்சு மகனை அழுகாத, மகனை அழுகாத, எத்தனை முறை